சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக வீடு கட்டணும் அப்படின்னா நம்ம எல்லாம் முக்கியமா யோசிக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, எங்க கட்ட போறோம், எந்த அளவுக்கு பெருசா அந்த வீடை கட்ட போறோம், இன்டீரியர் டிசைன்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு யோசிப்போம். ஆனா இதையெல்லாம் தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பாக்குறது, யோசிக்கிறது வாஸ்து. இந்த வாஸ்து பத்தின நம்மளுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் மிக சிறப்பா விளக்கம் தரக்கூடிய ஒரு நபரை தான் இன்னைக்கு சந்திக்க போறோம். வாஸ்து நிபுணர் திரு ஜெயபிரகாஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, வாழ்க வளமுடன். ஸ்ரீமதே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன எதுவே நந்த நந்தன சுந்தரியே கோதாய நித்திய மங்கலம். சொல்லுங்கம்மா சார். இந்த ஓவர் ஹெட் டேங்க் வீட்டுல எங்க வைக்கலாம், உயரம் எவ்வளவு அளவு இருக்கணும்? அம்மா, ஒரு வீடு அப்படின்னா நான் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் சொன்னேன். அந்த செட் ஆஃப் ரூல்ஸ்ல வடகிழக்கு பள்ளமா இருக்கணும், தென்மேற்கு உயரமா இருக்கணும். அப்ப தென்மேற்கு மூலையில தான் ஓவர் ஹெட் டேங்க் வரணும், தென்மேற்குல தான் உயரம் வரணும். ஒரு வீட்டுக்கு தென்மேற்குல தான் நீங்க ஏதாவது செடி கொடியோ அல்லது மரங்கள் வைத்து கொள்ளலாம். வேற எந்த இடத்துலையுமே வீட்டில் மரங்கள் வளர்க்கக்கூடாது. தென்மேற்கு மூலை மட்டும்தான் ஹைட் வரணுமா. தென்மேற்குல மட்டும்தான் நமக்கு ஓவர் ஹெட் டேங்க் வரணும். இப்போ உதாரணத்துக்கு வடகிழக்குல நீங்க ஓவர் ஹெட் டேங்க் போட்டீங்க அப்படின்னா, சென்னையில் ஒரு சில வீட்டில் ஓவர் ஹெட் டேங்க் இருக்குன்னா அங்க அந்த வீட்டினுடைய உரிமையாளர் பாதிக்கப்படுவார். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் ஆட்டிசம் வருமா அந்த குழந்தைங்களுக்கு. ஆண் மகனாக இருந்தால் எவ்வளவு நாலேஜ் இருந்தாலும் அவனுக்கு வேலை கிடைக்காதுமா. இப்போ தென்கிழக்குல போட்டீங்க. தென்கிழக்கு என்பது பெண்கள் மூளை, தென்கிழக்கு என்பது அக்னி மூளை. அங்கதான் கிச்சன் வரலாம். அந்த கிச்சன்ல மேல ஓவர் டேங்க் வச்சுட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, பெண்கள் குளிர்ச்சியா ஆயிடுவாங்க. அப்படி பெண்கள் குளிர்ச்சியா ஆயிட்டாங்க, அந்த இடத்துல அக்னி மூலையில நீங்க ஓவர் ஹெட் டேங்க் வச்சுட்டீங்கன்னா பெண்களுக்கு என்ன ஆகும்னா, பிரெஸ்ட் கேன்சர், ஓரல் கேன்சர், யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருமா. இது மாதிரியான நோய்களை நாம் சந்திக்கக்கூடிய விஷயமாயிடும். அதனால தென்கிழக்குல ஓவர் ஹெட் டேங்க் வைக்கக்கூடாது. வடமேற்குலையும் ஓவர் ஹெட் டேங்க் வைக்கக்கூடாது. வடமேற்குல ஓவர் ஹெட் டேங்க் வச்சுட்டாங்க அப்படின்னா கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட கட்டிகள், நீர்க்கட்டி, ஃபிப்ராய்டு, இது மாதிரியான விஷயங்களுக்குள்ள பெண்கள் போய்விடுவார்கள். ஏன் சார் நீங்க பெண்களை மட்டும் சொல்றீங்க, ஆம்பளைங்க பாதிக்கப்பட மாட்டாங்களான்னு நீங்க கேட்கணும். ஏன்னா தென்கிழக்கும் வடமேற்கும் பெண்கள் சம்பந்தப்பட்டது, வடகிழக்கும் தென்மேற்கும் ஆண்கள் சம்பந்தப்பட்டது. அதனால தான் தென்கிழக்குல ஓவர் ஹெட் டேங்க் வச்சாலும் சரி, வடமேற்குல ஓவர் ஹெட் டேங்க் வச்சாலும் பெண்கள் தான் பாதிக்கப்படுவார்கள். அவங்க பெண்கள்னா அந்த அம்மா பாதிக்கப்படலாம், அந்த பொண்ணு நிச்சயமா பாதிக்கப்படுவா. பொண்ணு பாதிக்கப்படலன்னா அந்த அம்மா பாதிக்கப்படுவா. ஒரு வீடு தான் நம்மளுடைய வாழ்க்கை அமைப்பை பேசும். நான் நிறைய பார்த்துட்டேம்மா. பரிகாரம் கிட்டத்தட்ட நான் ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு பரிகாரம் பண்ணிட்டேம்மா. எதுவுமே நடக்கல. 10 விரல்லையும் மோதிரம் போட்டு பார்த்துட்டேன், எதுவுமே நடக்கல. நான் பண்ணாத பரிகாரமே கிடையாது. ராகு காலத்தில் கேதுக்கு, அவனுக்கு, இவனுக்கு, வந்தவனுக்கு, போனவனுக்கு எல்லா பரிகாரமும் பண்ணி பார்த்துட்டேன். ஒரு பரிகாரமும் வேலை செய்யல. வீட்டினுடைய அமைப்பை மாற்றி கொள்ளுகின்ற பொழுது, நாம் நம்மை மாற்றி கொள்ளுகின்ற பொழுது நமக்கு நன்மை நடக்கும். நீங்க கேட்கலாம், சார் வாஸ்துபடி டாஸ்மாக் இருக்கா, அங்க பணம் கொட்டலையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அங்க வாஸ்துபடி இல்லை, ஆனால் மக்கள் அதை விரும்புகிறார்கள் இல்லையா. அந்த விரும்புறதுனால பணம் கொட்டுது, அந்த கேடை அவனே ஏற்றுக்கிறான். அப்போ நீங்கள் ஒரு நன்மையை நினைக்கிறீர்கள், நன்மையாக வன்மம் இல்லாமல், கிரெட்ஜ் இல்லாமல் மற்றவர்களுக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் இருந்தால் நமக்கு வாஸ்துபடி பிரச்சனை வராது, நாம் நல்லா இருப்போம். இவ்வளோதான் கான்செப்ட்.